ரொம்ப நாள் ஆச்சுல உங்க கூட பேசி. எல்லாருமே கமெண்ட்ஸில் கேட்குற ஒரே கேள்வி, ஏன் இன்னும் வீடியோ போடலை, சீக்கிரமாக வீடியோ போடுங்க, ஏன் லேட் பண்ணுறீங்க, இதெல்லாம் தான் கமெண்ட்ஸில் வருது. அதுக்காக ரொம்ப ரொம்ப ரொம்பவே சாரி. நான் வந்து ஒரு ஒர்க்கிங் உமன், வெளியில் ஒர்க்கையும் பார்த்துட்டு என்னோடய ஃபேமிலியும் பார்த்துட்டு எனக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போட்டுட்ருக்கிறேன். யூடியூப்பில் வீடியோ போட்டால் நிறைய காசு வரும் அப்படின்றதுக்காகலாம் நான் வீடியோ போடலைங்க. என்னோட மன நிம்மதிக்காக, என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்காக மட்டுமே என்னோட கற்பனையாக வர கதைகளை நான் வீடியோவாக மேக் பண்ணி எனக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் நான் போட்டுட்ருக்கிறேன். அதை கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் இப்போலாம் வீடியோ ரொம்பவே கம்மியாக வந்துட்டுருக்கு. வீடியோ லேட்டாக வர்றதுக்கு காரணமும் அதுதான். ஆனால் கண்டிப்பாக சீக்கிரமாக போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுது. ரொம்பவே ஆறுதலாக இருக்குது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவா யாரும் கிடையாதுங்க. அதனால் என்னோடய ஃபீலிங்ஸை, என்னோடய உணர்ச்சிகளை எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோ மூலயமா நான் வெளிப்படுத்துகிறேன். அதுக்கான நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக ஆக்குது. எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு நிறையவே வேணும். எனக்கு லைக்கு அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாதுங்க. நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் என் கூட நிறைய பேசுங்க. நான் எல்லா கமெண்ட்ஸுமே நான் படிப்பேன். ரொம்ப ஹாப்பியாக ஆகுது என்னோடய மனசுக்கு. வெளியில் போய் வேலையும் பார்த்துட்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு இப்போ வீடியோ போடுறதா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிறைய டைம் யோசிச்சுருக்கேன், என்னோடய வேலையை விட்டுட்டு முழு நேரமாகவே நம்ம வீடியோவே போட்டுடலாமோ அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சுருக்கேன். ஆனால் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையை ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால தான் நான் அந்த வேலையை என்னால் விட முடியல. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். என்னோடய ஃபேமிலியில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா, உனக்கு கிடைக்கிற கொஞ்சம் நேரத்தில் நீ ரெஸ்ட் எடு, எங்கேயாச்சும் வெளியில் போ அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு நான் என்னோடய ஃபேமிலியை மீறி நான் இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்காக தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தப்பாக பேசியிருந்தா சாரி. பாய். ஆமாண்டா, நேரத்தில் வந்து எல்லாமே அவ பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தான். அதான் வாந்தி வாந்தியா இருக்காரு. அதான் எனக்கும் தெரியல விஜி. உண்மை ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் ராதா. இந்த 3 நாளும் நான் நடப்போனமாக தான் சுற்றிட்டு இருந்தேன். நீ எப்போ கண்ணு முடிப்பேன்னு எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்தேன் உன்னையே. எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, நீங்க எப்படியாவது என்னை காப்பாத்திடுவீங்கன்னு. ராதா, உன்னை அவங்க அடிச்சாங்களா? நீ ரொம்ப கஷ்டப்பட்டியா? ஆமா. ஐம் சாரிம்மா. நான் தான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எங்க என்ன அந்த நிலா? எல்லாம் எனக்கு தெரியும் ராதா. இந்த டைம்ல அவளை பத்தி பேசாத. நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. அழாதம்மா. இதுக்கப்புறம் உனக்கு எதுவும் ஆகாது. நான் உன் கூடயே இருப்பேன். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அழாத ராதா. நீங்க இருக்கிறப்ப எனக்கு என்ன கவலை? இதுக்கப்புறம் உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. என்னை நம்பு ராதா. என் மேலே தான் தப்பு. அன்னைக்கு நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்திருக்கணும். இல்லைன்னா உன்னையாவது போக வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். நான் தான் உன்னை கட்டாயப்படுத்தி எங்கள் வீட்டுக்கு போன்னு சொன்னேன். அதனால தானே உனக்கு இந்த நிலைமை. சாச்சா, அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? இதில் உங்கள் தப்பு எதுவும் இல்லை. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு உங்களுக்கு என்ன தெரியுமா என்ன? நீங்கள் வருத்தப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. என்னால் பார்க்க முடியல. அங்கே இருந்த 2 நாளும் நான் உங்களை பற்றியே தான் நினச்சிட்டே இருந்தேன். நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு.
அதனால தான் என் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்துட்டீங்க. எனக்கு கேட்டுச்சு உங்க குரல். நீங்க என்ன கூட்டிட்டு போறது, என்கிட்ட பேசினது, கண்ணை திறந்து பாரு ராதான்னு சொன்னது எல்லாமே எனக்கு கேட்டுச்சு. ராதா, ஐ லவ் யூ ராதா. ஐ லவ் யூ so much. நான் எடுத்துட்டு வர சொன்ன ஸ்கேன்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா சத்யா? எடுத்துட்டு வந்துட்டோம் மேம். கொடுங்க. மிஸ்டர் விக்ரம், உட்காருங்க. ஏன் நிற்கிறீங்க? பரவாயில்ல டாக்டர், சத்யாவுக்கு ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னு சொல்லுங்க. சரி, ஓகே, இதோ பார்த்து சொல்கிறேன். சத்யா, பீரியட்ஸ்லாம் உங்களுக்கு ஒழுங்காக வருதா? லாஸ்ட் டைம் பீரியட் எப்போ ஆனீங்க? லாஸ்ட் டைம் ஒரு 2 மாதம் இருக்கும் டாக்டர். என்ன சத்யா, உங்கள் உடம்பை பற்றி உங்களுக்கே கேர் இல்லை போல இருக்கு. 2 மாதத்துக்கு முன்னாடி தான் பீரியட்ஸ் வந்திருக்கு. என்ன ஏதுன்னு செக் பண்ணுறது இல்லையா? என்னாச்சு டாக்டர், ஏதாச்சும் பெரிய பிரச்சனையா? மிஸ்டர் விக்ரம், என்னாச்சுன்னு என்கிட்ட கேட்குறீங்க? சத்யாவோட இந்த நிலைமைக்கு காரணமே நீங்கள் தான். நானா? நான் என்ன பண்ணேன் டாக்டர்? நான் ஒன்றுமே பண்ணலையே. ஒன்றுமே பண்ணலையா? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒன்றும் பண்ணலைன்னு சொல்கிறீங்க. என்ன விக்ரம் இது? டாக்டர், சத்தியமா எனக்கு ஒன்றுமே புரியல. நான் எதுவுமே சத்யாவை பண்ணலை. விக்ரம், பயப்படாதீங்க, எல்லாம் நல்ல விஷயம்தான். சத்யா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் பேரண்ட்ஸ் ஆக போகிறீங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? நிஜமாவா? நிஜமாக தான் சொல்கிறேன். அவங்க அம்மாவாக போகிறாங்க, நீங்கள் அப்பாவாக போகிறீங்க. ரொம்ப தேங்க்யூ டாக்டர். நீங்க எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. என்ன சத்யா, ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அழாதீங்க சத்யா, இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் அழகக்கூடாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் மாத்திரை எழுதி கொடுக்குறேன், அதை கண்டினியூஸாக சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக செக்கப்புக்கு வரணும், ஓகேவா? ஓகே டாக்டர். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 60 நாள் குழந்தை உங்கள் வயிற்றுக்குள்ளே வளருது. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். பார்த்து பத்திரமா இருங்க, போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு செக்கப் எப்போன்னு வெளியே நர்ஸு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வாங்க. உடம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, எந்த வேலையும் செய்யக்கூடாது, கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும், ஓகே? ஓகே டாக்டர். மிஸ்டர் விக்ரம், நீங்கள் தான் உங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வாங்க. விஜி, வாய தர. என்னடி பேச மாட்டியா? வாய தர. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேச மாட்டியா? நான் கேக்குறேன். நீ நான் என்னடி பண்ணேன்? இப்போ எதுக்கு என்கிட்ட மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்க நீ? போடி, அப்படியே அடிச்சிடுவேன் உன்னை. என்னை விட்டு போகலான்னு நினைச்சிட்டல நீ. தொல்லை விட்டு போயிடுச்சுன்னு சந்தோஷமா இருந்திருப்பல்ல. அப்படியே அடிச்சேன்னு தெரியும். உண்மையை தானே சொல்றேன். ஆமா, உண்மை. உன் மூஞ்சியில உண்மை. வாயை மூடிட்டு சாப்பிடு, இல்லைன்னு வச்சுக்கேன் இந்த கார சட்னி எடுத்து கண்ணில் வச்சிருவேன். ஏன்டி இப்படி பண்ற? ஒரு உடம்பு சரியில்லாத பிள்ளைகிட்ட இப்படி தானே பேசுறது? அந்த ஒரு காரணத்துக்காக தான் சும்மா இருக்கேன், இல்லைன்னு வச்சுக்கேன் தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். சரிங்க அண்ணி, கோவப்படாதீங்க. இங்க பாரடி, அண்ணி பண்ணின்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா அப்புறம் அவ்வளோதான். என்னங்க அண்ணி சொல்றீங்க? நீங்க எனக்கு அண்ணி தானே வேணும். என்னோட அண்ணாவா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அப்ப நீங்க எனக்கு அண்ணி தானே? சரிடி, முறைக்காத. ஆமா, அப்படியே கல்யாணம் பண்ணிட்டாலும் 2-3 நாள் அவரை கூடயே தான் சுத்திக்கிட்டு அலையிறேன். ஒரு வார்த்தை சாப்பிட்டியா தூங்குனியா ஒன்றும் இல்லை. சரி, இவரை போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன் பாரு. ரொமான்டிக்கே கொஞ்சம் கூட இல்லை. என்னதான் அண்ணனை வச்சிருக்க, கொஞ்சம் கூட அறிவே இல்லை. விஜி, எங்க அண்ணன் அப்படிலாம் சொல்லாதடி,
ரொம்ப நல்லா பாத்துக்குவாரு, கிழிப்பாரு. அவரு கூட தானே சுத்திக்கிட்டு இருக்கேன். உன்னை கடத்தினதுல இருந்து உன்னை கண்டுபிடிக்கிறது வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூடயே தான் இருக்கேன். சாப்பிட்டியா, தண்ணி குடிச்சியா? ஒரு வார்த்தை கேட்கல. அதை விடு, கவலைப்படாதீங்க, ராதா கிடைச்சிருவா, அழாதீங்க, அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. வந்தாரு, பார்த்தாரு, கவலைப்படாதீங்க, ஒரு கடமைக்கு சொல்ற மாதிரி சொன்னாரு. இதுல எங்க அம்மா வேற பேசக்கூடாது, மாப்பிள்ளை கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே பக்கத்துல நிக்க கூடாது. இங்க அப்படியே ரொமான்டிக் அப்படியே வலியுது வரு. எரிச்சல கலப்பாதடி. என்னடி இப்படி கழுவி கழுவி ஊத்துற? அந்த அளவுக்கு என்னடி பண்ணிட்டாரு மனுஷன்? அவர் பாட்டுக்கு தானே இருக்காரு. அவர் பாட்டுக்கு தான் இருக்காரு, அதுதான் பிரச்சனையே. ரவி சாரை பாத்தியா? மனுஷன் துடிச்சு போயிட்டாரு உனக்கு ஒண்ணுன்னா. ஆனா இங்க நான் மண்டைய போட்டா கூட ஒரு சொட்டு கண்ணீர் வராது போல. போக போக சரியா போயிருண்டி, விடு. உனக்கு என்னம்மா, நல்ல அழகா ரொமான்டிக்கான பையன் கிடைச்சிருக்கான், நீ பேசதான் செய்வ. ஏன் எங்க அண்ணனுக்கு என்ன குறைச்சல்? நல்லா அழகா தானே இருக்காரு. நீ அவரை சைட் அடிச்சுட்டு தானே இருந்த. சைட் அடிச்சுட்டு தான் இருந்தேன், நல்லா குண்டா தலக்கு முழக்குன்னு இருக்காருன்னு. ஆனா ஒன்னும் இல்லையே உள்ளுக்க. சரி, அப்ப அவர்கிட்டயே கேட்டுக்கோ. அவர்கிட்ட எப்படி போய் கேட்கறது? இதோ உனக்கு பின்னாடி தானே நிக்கிறாரு, நீயே கேட்டுக்கோ ஏன் இப்படி இருக்கீங்கன்னு. என்னது? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. வக்கீல் சார், நீங்க எப்போ வந்தீங்க? எனக்கு ரொமான்டிக்கே வராதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அப்பயே வந்துட்டேன். இல்ல இல்ல, உங்களெல்லாம் நான் சொல்ல, நாங்க வேற ஒரு பையனை பத்தி பேசிட்டு இருந்தோம். என்ன விஜய் இப்படி சொல்ற? ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்த. உங்க அண்ணன் இப்படி இருக்க மாட்டேன்றாரு, அப்படி இருக்க மாட்டேன்றாருன்னு. ஏய் சும்மா இருடி. இல்ல வைக்கல் சார், அவ சும்மா சொல்லிட்டு இருக்கா. இங்க பாருங்க விஜி, உங்களை நான் விருப்பப்பட்டுலாம் கல்யாணம் பண்ணிக்கல, அது உங்களுக்கே நல்லா தெரியும். உங்களை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க என் அப்பாக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அப்படி இருக்கும் பொழுது என்கிட்ட இருந்து இந்த மாதிரியான கேரிங்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அப்படி உங்களுக்கு பிடிக்கலைன்னா இப்போ கூட சொல்லிடுங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். என்கிட்ட இருந்து அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க விஜி. ஏன்னா சுத்தமாக இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் கொடுக்கறதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. பாய். ஒரு நிமிஷம் நில்லுங்க. சொல்லுங்க விஜி. தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிட்டு இருந்தோம். எனக்கும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லதான். நீங்க சொன்ன மாதிரி நான் என் அப்பாக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. என் மனசுல வேற எந்த ஒரு நினைப்பும் கிடையாது. நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் உங்ககிட்ட இருந்து கேட்கல. ஐம் சாரி. இதுக்கப்புறம் இந்த பேச்சு கூட நாங்க பேச மாட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க. தேங்க்யூ. விக்கி, என்னடா ரவி இப்படி வந்து நிற்கிற? நீ ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கணும். ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும், அங்கே தான் இருந்தேன். சார் கொஞ்சம் ஃபீலிங்காக போன மாதிரி இருந்துச்சு, அதான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா எதையோ பலமாக யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா, என்ன விஷயம்? என்கிட்ட இருந்து எதாவது மறைக்கிறியா? டேய், உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு என்ன ஏண்டா பார்த்துக்கிட்டு இருக்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், விடு. நீ ராதா கிட்ட பேசுனியா? இன்னும் ராதாவை பார்க்கல. மார்னிங் போனேன், நீ அப்படியே கவலையாக போன மாதிரி இருந்துச்சு, அதான் உன் பின்னாடியே வந்தேன். எனக்கு ஒரு கவலையும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க்கு, அதான் சரி அதை முடிச்சுட்டு வரலாமே அப்படின்ட்டு வந்தேன். சரி அதெல்லாம் விடு. நீ ராதா கிட்ட அந்த விஷயத்தை பற்றி பேசுனியா இல்லையா? எந்த விஷயத்தை பற்றிடா? அடப்பாவி, அதுக்குள்ளேயும் மறந்துட்டியா? ராதாவை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னியே, அதை தான் அவட்ட பேசுனியான்னு கேட்குறேன்.
அட ஆமாண்டா, மறந்தே போயிட்டேன். அவ கண்ணு முழிச்சு சந்தோஷத்திலேயே இருக்கேன். இதை பத்தி மறந்துட்டேன் பாத்தியா? நல்லா இருக்குடா. சரி, சீக்கிரம் ராதா கிட்ட கேளு. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்பதான் அவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. உன் கூடயே வச்சுக்கலாம்ல. ஆமாண்டா, கண்டிப்பா இதை பத்தி அவகிட்ட பேசணும். சீக்கிரமா பேசி ஒத்துக்க வைடா. ஒருவேளை ராதா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? தூக்கிட்டு போய் தாலியை கட்டிடுவேன். வேற என்ன பண்ணுவாங்க? டேய், அவ என் தங்கச்சி. என் பர்மிஷன் இல்லாம அவ பக்கத்துல வர முடியாது, தெரியும்ல? அது மட்டும் இல்லாம சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கு பொண்ணோட சம்மதம் ரொம்பவே முக்கியம். இப்படி வலுக்கட்டாயமெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஐயையோ, போதுண்டாயாப்பா. வக்கீல் சார், உங்க வேலையெல்லாம் அந்த பக்கம் வச்சுக்கோங்க, என்கிட்ட காட்டாதீங்க. நீ தானடா சொன்ன ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு. ஆமாண்டா, ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இல்லைனா எங்கள் காதலுக்கு பிரிக்கிறதுக்கு நிறைய பேரே இருக்காங்க. எப்படியாவது ராதா கிட்ட சொல்லி ஓகே வாங்கணும். இல்லைனா மட்டும் விட்டுருவியாக்கும். அதை எப்படி விடுவேன்? ஹலோ, யாருடா? ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர். ஹாஸ்பிட்டல் இருந்தா என்னன்னு கேளு. ஹலோ, சொல்லுங்க டாக்டர், என்ன விஷயம்? இதோ வரேன் டாக்டர். என்னடாச்சு? ரவி, சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போகணும். டாக்டர் எமர்ஜென்சியாக கூப்பிட்டாங்க. என்னடாச்சு? என்னது பிரச்சனையா? தெரியலடா, சீக்கிரமா வாங்க, முக்கியமான விஷயம்னு சொல்லி சொன்னாங்க. வா போகலாம். சரிடா. என்ன சொல்றீங்க டாக்டர் நீங்க? உண்மையாவா? எஸ் மிஸ்டர் ரவி, நான் சொல்கிறது உண்மைதான். அவங்க குழந்தை பெற்றுக்க முடியாது. இதுக்கப்புறம் அவங்களால அம்மா ஆக முடியாது. இதுதான் உண்மை. ஏன் டாக்டர்? ஏன் என் ராதாவுக்கு மட்டும் இப்படி கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக வருது? அவ என்ன பாவம் பண்ணா? அவ ரொம்ப நல்ல பொண்ணு டாக்டர். அவளுக்கு போய் ஏன்? எதனால? இதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாதா? எப்படியாவது சரி பண்ணுங்க ப்ளீஸ். மிஸ்டர் ரவி, நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களால் முடிஞ்சதை தான் நாங்கள் செய்ய முடியும். அவங்களுக்கு ரொம்பவே ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களோட கர்ப்பப்பையே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க கர்ப்பப்பையில் குழந்தை தங்குறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. அதுக்கான சக்தியே அவங்க கர்ப்பப்பையில் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். அதுவுமே 50% தான். 50% இருக்குல்ல டாக்டர், அப்போ சரி பண்ணுங்க. இப்போ முடியாது மிஸ்டர் ரவி, அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. இந்த டைமில் நம்ம அதை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அவங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கணும், உடம்பளவுலேயும் மனசளவுலேயும். அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வாங்க. எவ்வளவோ டெக்னாலஜி இருக்குது, நம்ம சரி பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், அதுவுமே 50% தான். முயற்சி பண்ணி பார்க்கலாம். எல்லாம் நல்லதே நடக்கும். கடவுளை நம்புங்க. ரவி, வாடா. என்னடா ரவி இப்படி சொல்றாங்க? இப்பதான் கல்யாணம் பண்ணலான்னு பேசணும், அதுக்குள்ளேயும் குழந்தைய. ரவி, ஏதாச்சும் பேசுடா. இந்த விஷயம் ராதாவுக்கு தெரிஞ்சா அவ எவ்வளோ கஷ்டப்படுவா. அவ உயிரோட இருக்க மாட்டாடா. விக்கி, இந்த விஷயம் உன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ரகசியமா இருக்கணும், புரியுதா? கண்டிப்பாடா. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில நீ ராதாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஏன்டா இப்படி சொல்ற? நான் எடுத்த முடிவு எடுத்தது தான். கொஞ்சம் யோசிடா. உனக்குன்னு ஒரு வாரிசு இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? அதை கொஞ்சம் யோசிச்சு. விக்கி ப்ளீஸ், இந்த மாதிரி பேசுறத ஸ்டாப் பண்ணு. இந்த மாதிரிலாம் பேசாத. எனக்கும் ராதாவுக்கும் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அந்த கடவுள் எங்களை கைவிட மாட்டாரு. அதான் டாக்டர் 50% சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்படியே எங்களுக்கு குழந்தை பிறக்கலைனாலும் அவள் எனக்கு குழந்தை, நான் அவளுக்கு குழந்தை. அவ்வளோதான். குழந்தை இல்லைன்னா என்னடா இப்போ? ஏன் வாழ முடியாதா என்ன? அது மட்டும்தான் வாழ்க்கையா? அவளுக்கு குழந்தை பிறக்காதுன்ற ஒரு விஷயத்துக்காக என்ன அவளை விட சொல்றியா? என்ன விக்கி இப்படி பேசுற? என்னை பற்றி உனக்கு தெரியாது? இந்த விஷயத்துக்காக நான் அவளை வெறுத்துருவேன்னு நினைக்கிறியா? முடியவே முடியாதுடா.
என் ராதாவை இதுக்கப்புறம் நான் தனியாக விடவே மாட்டேன். அவளுக்கு எல்லா நாளும் நான் இருப்பேன். அதுக்கு சொல்லலடா. சரி, நீ எது பண்ணாலும் சரியாக தான் பண்ணுவ. என்ன பண்ணணுமோ பண்ணு, நான் உன் கூடயே இருக்கேன்டா. தேங்க்ஸ்டா. சரி, மேரேஜுக்கு தேவையானதெல்லாம் நீ ரெடி பண்ணு. நான் போய் ராதாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரிடா, நான் காரில் வெயிட் பண்ணுறேன். நீ கூட்டிகிட்டு வா. சரிடா. விக்கி, என்னடா? ஞாபகம் இருக்கட்டும், இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. நீ கவலைப்படாத. சரிடா. நீ போய் சிஸ்டரை கூட்டிகிட்டு வா. நான் காரில் வெயிட் பண்ணுறேன். ராதாவுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. சரி, நம்ம நார்மலாக போவோம். நம்ம மூஞ்ச பார்த்தாலே அவ கண்டுபிடிச்சிருவா. ராதா, என்னங்க, வந்துட்டீங்களா? ஏமா தேடினியா? ஆமாம், ரொம்பவே போர் அடிக்குதுங்க. எப்போ இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நம்ம வீட்டுக்கு போவோம்? எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடலாம். நிஜமாவா? இன்னும் கொஞ்ச நேரத்துலையா? ஆமாம். ஏங்க, அப்படியே கொஞ்ச நேரம் வெளியில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போமா? நோ நோ நோ, அதெல்லாம் முடியாது. உன்னோட உடம்பு இன்னும் முழுசாக க்யூர் ஆகலை, புரியுதா? இப்போல்லாம் வெளியே சுற்றக்கூடாது. நேராக வீட்டுக்கு போகணும். மாத்திரை கொடுக்குறேன், சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கணும். ஓகேவா? சரி. உடம்பு கொஞ்சம் சரியானது வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன். ஆமாம், கண்ணா எங்க? கண்ணா விஜி கூட அப்பயே வீட்டுக்கு போயிட்டான். அப்படியா? விஜயும் வீட்டுக்கு போயிட்டாளா? ஹாஸ்பிட்டலில் யாரும் இல்லை, எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். நானும் விக்கியும் மட்டும்தான் இருக்கோம். ஏங்க, ஏன் எல்லாத்தையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டீங்க? மேடம்க்கு எவ்வளோ நேரம் ஹாஸ்பிட்டல்லே இருக்கணுமா? அதனால தான் எல்லாரும் வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். அவள் தான் டிஸ்சார்ஜ் ஆக போகிறோம்ல, நானும் விக்கியும் மட்டும் போதும், கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். சரி சரி. ஆமாம், உங்கள் அம்மாவும் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. ராத்திரியும் பகலையும் முழிச்சிருந்து என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? ஏய் லூசு, என்ன உங்கள் அம்மான்னு சொல்கிற? நீ இனிமே எங்கள் அம்மாவை அம்மான்னு கூப்பிடலாம், இல்லைன்னா அத்தைன்னு கூப்பிடு. அவங்க உனக்கு மாமியார், தெரியும்ல? அதான் இன்னும் மாமியார் ஆகலையே, ஆனதுக்கப்புறம் கூப்பிட்டுக்கிறேன். இன்னும் 2-3 நாள் ஆக போகிறாங்க. இன்னும் 2-3 நாளில் மாமியார் ஆக போகிறாங்களா? ஆமாம் ராதா, இன்னும் 2-3 நாளில் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். என்ன மேடம் சைலண்ட் ஆயிட்டீங்க? கல்யாணத்தில் விருப்பம் இல்லை போல இருக்கே. ஆமாம். ஆடி பாவி, கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா? ஏன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? ஏங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே. ஏன் அதுக்குள்ளேயும் திடீர்னு 2-3 நாளில்? ஆமாம், திடீர்னு தான். ராதா, இதுக்கு மேலே உன்னை என்னால் தனியாக விட முடியாது. இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் உன்னை நான் எப்படி தனியாக விடுவேன் சொல்லு? அதனால தான் சீக்கிரமாக உன்னை கல்யாணம் பண்ணி என் கூடயே வச்சுக்க போகிறேன். இதுக்கப்புறம் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் ராதா. ஏதாச்சும் ஆச்சுனாலும் என்னால் தாங்கிக்க முடியாது, தெரியும்ல? ராதா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏன் கழுத்து தொங்கி போய் கிடக்கு? இங்கே என்ன பாரு. வேண்டாம். பாருன்னு சொன்னேன். இப்போ எதுக்கு என்கிட்ட கோவமாக பேசுகிறீங்க? கோவமாக பேசலாமா? நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு இந்த கல்யாணத்தில் ஓகேவா இல்லையா அதை மட்டும் சொல்லு. என்னைக்கோ பண்ண போகிறோம், அதை இன்னும் 2-3 நாளில் பண்ண போகிறோம், அவ்வளோதான். நான் எந்த முடிவு எடுத்தாலும் நல்லதாக தான் எடுப்பேன்னு உனக்கு தெரியும்ல? என் மேலே நம்பிக்கை இருந்தா பதில் சொல்லு, இல்லை வேணான்னா வேணாம். சரி. என்ன சரி? கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன். அதை என்னை பார்த்து சொல்லணும். கல்யாணத்துக்கு சரி. அது கொஞ்சம் சிரிச்சுட்டே சொன்னாதான் என்ன? சரிங்க, எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே. இதுதான் என்னோட ராதா. எனக்கு தெரியும் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன்னு. அதனால தான் எல்லா முடிவையும் நானே எடுத்து நானே எல்லாம் செஞ்சுட்டேன். ஓ,
எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சுட்டு தான் என்கிட்ட பர்மிஷன் கேட்குறீங்க. ம். ராதா ராதா, உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? என் உயிரே நீங்கள் தான். உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் எப்படி? இதுக்கப்புறம் நான் வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு மூச்சு காத்துலேயும் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. உங்களுக்கு மட்டுமே தான் இந்த உயிரும் உடலும் சொந்தம். இதே அழுத்தம் அழுத்தம், இதே அணைப்பு அணைப்பு, வாழ்வில் எல்லை வரை வேண்டும் வேண்டும், வாழ்வில் எல்லை வரை வேண்டும் வேண்டுமே. சிநேகிதய சிநேகிதய ரகசிய